இது வெற்றியின் நேரம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் கரங்களிலே உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் வாழ்ந்திருக்கிறேன். திருப்போம் எபிரேயர் 2 அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்திலே அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பாவ பிரச்சனை தான். பாவம் தான் உலக மனிதர்கள் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் பாவம் செய்கிறதுனால பாவிகளாக மாறுறதில்லை. மனிதர்கள் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறகுறாங்க. பாவம் செய்த ஆதாமினுடைய வித்துக்கு பிறக்கிறதுனால பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறகுறாங்க. பாவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, பாவம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பாருங்கள் சமாதானம் இல்லை, அதனால தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அதனால தான் ஐஸ்வர்யம் இல்லை, அதனால தான் ஆரோக்கியம் இல்லை அருமையானவர்களே, அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, அதனால தான் வாழ்க்கையில் போராட்டம். இந்த பாவம் தான் பாருங்கள் மனுஷருடைய வாழ்க்கையை கெடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் அன்புள்ளவர். அவர் இந்த பாவத்தை அழித்து மனிதர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க அவர் விரும்பினார். பாவத்தை மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு நிவர்த்தி செய்து மனிதர்களை கர்த்தர் வாழ வைக்க அவர் விரும்பினார். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, அது இயேசு என்கிற வழி. இயேசுவை அன்றி பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு வேற வழி கிடையாது. பாருங்க, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளினுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது, மனுஷனை பிசாசுனுடைய பிடியிலிருந்து மீட்டெடுக்கிறது. அதை தவிர வேற வழியே கிடையாது. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையிலே பலியிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மனுஷனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்யும்படியாக கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டார். அவருடைய மரணம் சரித்திரத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். வேற எந்த சம்பவமும் சரித்திரத்தை ரெண்டா பிரிக்கல. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் தான் சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தது என்று சரித்திரத்திலேயே நம்ம பார்க்குறோம். கிபி 2015 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். கிபின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகுன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்படியே வருகிறது, ஆஃப்டர் த டெத் ஏடி, ஆஃப்டர் த டெத் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பிறகு சரித்திரத்திலே நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவை, அவருடைய மரணம். ஆகவே சிலுவையிலே அவர் பலியிடப்பட்டு உலகத்தாருடைய எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். இயேசு பாவத்துக்கு முடிவு கட்டினதுனால இன்றைக்கு யாரும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு யாரும் பிசாசுனுடைய பிடிக்குள்ள சிக்கி ஒரு நரக வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு சமாதானத்தை சுதந்திரிக்கலாம், சந்தோஷத்தை சுதந்திரிக்கலாம், ஆரோக்கியத்தை சுதந்திரிக்கலாம், ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், முன்னேறலாம், வாழ்ந்திருக்கலாம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கலாம். அதுக்கு நான் என்னையா செய்யணும்? வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு, இந்த இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும். கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை மன்னியும், என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் சொல்லி பாருங்க. அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும். இயேசு உள்ளே வரும்போது அருமையான பாவம் விலகுகிறது, சாபம் விலகுகிறது. பாவத்தை தொட்டு வருகிற எல்லா பாருங்க தீமைகளும் வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக,
பரிசுத்தம் நிறைந்ததாக, ஆரோக்கியம் நிறைந்ததாக மாறுகிறது. இது தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இதை செய்ய முடியும். மனுஷனுடைய பிரயாசம் பாவத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்காது. இன்னைக்கு எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க மக்கள், ஆனால் விடுதலை ஆகவே முடியல. ஆனால் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லும்போது தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இறங்கி அவனை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறது, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக, நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாக அது மாற்றி தருகிறது. ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவருங்க இருப்பீர்கள், ஆனால் இயேசுவை என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வார்த்தைகளினாலே பிழைக்கிறார்கள் என்று அருமையானவர்களே வேதம் போதிக்கிறது. அற்புதமான சத்தியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாக நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, இன்னைக்கு நம்முடைய ஸ்லாக்கியம் என்ன, நம்முடைய பாக்கியம் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதை அருமையானவர்களே தேவனுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனசுல பதிக்கணும், இருதயத்தில் அதை எழுதணும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு பிரமாணம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை மனதில் பதிச்சு இருதயத்தில் எழுத முடியாது. ஏன்னா அவருடைய இருதயம் மறுபடியும் பிறக்கலை. அருமையானவர்களே, அதனால தான் பாருங்க பழைய ஏற்பாட்டு மக்கள் பெரிய அளவில் வெற்றிகரமாய் வாழவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சத்தியங்களை அருமையானவர்களே மனசில் பதிச்சு இருதயத்தில் எழுத முடியும். ஏனென்றால் நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஆவியிலே புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மறுபடியும் சொல்றேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் வேற விதத்தில் வாழ முடியாது. இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க தரிசனம் சொப்பனம்ட்டு ஓடுறாங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடுகிறாங்க. அருமையான இப்படி வேற ட்ராக்ல போய் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, இப்படி வேற ட்ராக்ல போய் வெற்றிகரமாக வாழ முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் அதுக்கென்று ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அது என்ன வழினா சத்திய வழி, வசன வழி. வசனத்தை பாருங்க மனசுல வச்சு உள்ளத்துல வசனத்தை எழுதுனா அருமையானவர்களே அந்த வசனத்தின் வல்லமை எல்லா ரீதிகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருதயம் சத்தியத்தினால் நிரம்பும் போது மனது பாருங்க நல்ல எண்ணங்களால் நிரம்புகிறது. வாய் பாருங்க வெற்றியின் வார்த்தைகளை அது பேசுகிறது. உள்ள சத்தியத்தினால் நிரம்பி, மனது சத்தியத்தினால் நிரம்பி, வாய் சத்தியத்தினால் நிரம்பும் போது வாழ்க்கையே வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறுகிறது. அருமையானவர்களே, இப்படித்தான் தேவனுடைய மக்கள் பாவத்தை மேற்கொள்கிறார்கள். பாவம் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யுது. ஆனால் தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே தேவன் வைத்திருக்கிற வழியை கற்றுக்கொண்டு வசனத்தை பற்றி கொண்டு பாவத்தை மேற்கொள்கிறார்கள், வியாதிகளை மேற்கொள்கிறார்கள், தரித்திரத்தை மேற்கொள்கிறார்கள், சாபங்களை மேற்கொள்கிறார்கள், தீமைகளை மேற்கொள்கிறார்கள், பிசாசுகளை விரட்டி அடிக்கிறாங்க. ஏனென்றால் அருமையானவர்களே தேவனுடைய சத்தியத்தை உள்ளத்துல நிரப்பி மனசுல நிரப்பி வாயில் அதை பேசி அவர்கள் வாழும்போது வாழ்க்கையே பாருங்க வெற்றிகரமான வாழ்க்கையாக அது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிற மக்களாக நாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். சத்தியத்தினாலே நாம் மாறுகிறோம். அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்கிறது. இப்படிதான் வேலை செய்து பாருங்க. தேவனுடைய வசனம் உள்ள போகுது, மனசை நிரப்புது, மனசை ஆட்கொள்ளுது, வாயில் அதை பேசுகிறோம். அருமையானவர்களே, இப்ப என்ன பேசுகிறோமோ அது நமக்கு நடக்கிறது. அதிகாரம் வேலை செய்கிறது. ராஜாக்களை போல நாம் என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ராஜா வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? அதற்கு அருமையான சத்தியத்தை கர்த்தர் ஒரு வழியாக வைத்திருக்கிறார். சத்தியம் பாருங்க உள்ள போகணும். சாப்பாடு உள்ள போகும்போது தான் சரீரம் பலன் அடையுது. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல பாருங்க சத்தியம் ஆவிக்குள்ள போகும்போது தான் அருமையானவர்களே வாழ்க்கை பலன் அடைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் பாருங்க தேவனுடைய மக்கள் சத்தியத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும், வேற காரியங்களில் கவனத்தை செலுத்தக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களே, 1008 காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில், அதிலெல்லாம் கவனத்தை செலுத்தக்கூடாது. அருமையானவர்களே, பிரதானமாக தேவனுடைய மக்கள் சத்தியத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும். சத்தியம் உள்ள போகும்போது அருமையானவர்களே வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாக அற்புதமான வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சில ஆட்களுடைய வீட்டில் கரெக்டாக 9 மணிக்கு டிவி ஆன் பண்ணிடுவாங்க.
கேட்டால் சொல்லுவாங்க வந்து 9 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி ஆன் பண்ணிடுவோம். 9 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் டிவி ஆன் ஆகி பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, சரி நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சில ஆட்கள் பாருங்க, இவங்க அவங்க வேலையை கவனிச்சிட்டு இருப்பாங்க, கவனத்தை எல்லாம் வேற வேலைகளில் வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு திருப்தி. 9 மணிக்குன்னா நாங்கள் ஆன் பண்ணிடுவோம், பிரசங்கம் ஓடிடும். பிரசங்கம் ஓடி ஒரு பிரயோஜனம் இல்லை, எலக்ட்ரிக் பில்லு தான் கூடும். கவனிங்க, பிரசங்கத்தை ஆன் பண்ணி உட்கார்ந்து என்ன செய்யணும்? கேட்கணும். சத்தியம் உள்ள போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியம் உள்ள போக 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 அருமையானவர்களே, இருதயம் உறுதியாக அது மாறுகிறது. ஹார்ட் பிகம்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அருமையானவர்களே, இருதயம் நல்ல ஸ்திரப்படுகிறது. இருதயம் ஸ்திரப்படும் பொழுது வாழ்க்கை பாருங்க அற்புதமயமான வாழ்க்கையாக மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் அடிக்கடி திரும்பி பார்க்குறேன். நான் வந்து வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அருமையானவர்களே, இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் என்ன? இன்னைக்கு என்னுடைய சாக்கியம் என்ன? என்னுடைய பாக்கியம் என்ன? இன்னைக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும்? தேவன் எனக்கு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் மாற்ற முடியும்? இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறி இருக்கிறேன். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. பாருங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாருங்க, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய நல்ல எதிர்காலம், உன்னுடைய நல்ல வாழ்வு இந்த புஸ்தகத்துக்குள்ள தான் இருக்குது. ராத்திரி பகலா இதில் நீ தியானமாக இருந்து இதில் இருக்கிற சத்தியங்களை நீ அறிந்து கொள்வாயானால் உன் வாழ்க்கை விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையாக, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக அது மாறும். தாழ்ந்து கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். எல்லா விடுதலையும் ஆசீர்வாதமும் இந்த புஸ்தகத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. பாருங்க, எனக்கு அன்னைக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியாது. ஆனால் பாருங்க, இந்த வாஞ்சை, இந்த தாகம், என்னுடைய நல்வாழ்வு இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்குதா? தேவனுடைய நல்வாழ்வு இந்த புஸ்தகத்துக்குள்ள வச்சிருக்கிறாரா அப்படின்னா இதை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. இதை வந்து கண்டுபிடிச்சி இதை சுதந்திரிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி அருமையானவர் ஒரு வாஞ்சை எனக்குள்ள பெருக ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, சில நேரங்களில் பாஸ்டர்கிட்ட வருவேன். பாஸ்டர் வந்து ஒரு புஸ்தகம் கேட்பேன், எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுங்க. நல்ல நல்ல புஸ்தகமாக நல்ல பெரிய பெரிய பிரசங்கியார்கள் எழுதின புஸ்தகங்களாக கொடுத்தாங்க. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து வசனத்தை கேட்கறது, மற்ற நேரங்களில் அருமையானவர்களே இந்த பெரிய பெரிய பிரசங்கியார்கள் எழுதின இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது, பைபிளை வாசிக்கிறது, நேரத்தை எல்லாம் இதில் செலவிடுகிறது. சில நேரங்களில் பாருங்கள், காலேஜுக்கே முழுக்கு போட்டுட்டு உட்காந்து புஸ்தகம் வாசிட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, காலேஜுக்கு முழுக்கு போட்டுட்டு சினிமா ஓடிட்டு இருப்பேன். வாழ்க்கையை பாருங்க மாறிடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு காலேஜுக்கு முழுக்கு போட்டுட்டு சில நேரங்களில் சரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அவசரம் ஒன்றும் கிடையாது, அதனால இன்னைக்கு பேசாமல் வீட்டில் இருந்துருவோம்னு சொல்லி வீட்டில் இருந்து பாருங்க அந்த புஸ்தகங்களை வாசிப்பேன். வாஞ்சியா பாருங்க வாசிப்பேன். அந்த சத்தியங்கள் எல்லாம் பாருங்க தேடி கண்டுபிடிச்சு அருமையான அவைகளை எழுதி வச்சு இப்படியா பாருங்க சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நேராக மனதை செலுத்தினேன். இன்னைக்கு பாருங்க அருமையானவர்களே, நான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன். இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற எல்லா உயர்வும் இந்த சத்தியத்தை குறித்த அறிவினால் வந்த உயர்வு. அருமையானவர்களே, வேற எதுவும் என்னை உயர்த்தல, சத்தியத்தை குறித்த அறிவு என்னை உயர்த்தி இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை அருமையானவர்களே, உங்களுக்கும் அப்படிதான். ஆகவே தான் பாருங்க, நல்ல எதிர்காலத்தை விரும்புகிறவர்கள், நல் வாழ்வை விரும்புகிறவர்கள், ராஜ்ய வாழ்வை விரும்புகிறவர்கள், தேவன் வைத்திருக்கிற அந்த உயர் ரகமான வாழ்வை விரும்புகிறவர்கள் சத்தியத்தை நாட வேண்டும், சத்தியத்தை ஆழமாய் பாருங்க பற்றி கொள்ள வேண்டும். இதில் தான் கவனத்தை செலுத்தணும். இதன்படி தான் பாருங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். அவ்விதமாக நாம செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அருமையானவர்களே, வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றி கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது விசுவாசிகள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து நம்முடைய பயங்களை எல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு எல்லா பயத்துக்கும் கர்த்தர் முடிவு கட்டி இருக்கிறார். எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்?
விடுதலையாக்கி இருக்கிறார். உலகத்தில் சவால் இருக்குது, உலகத்தில் எதிர்ப்புகள் இருக்குது, உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, உலகத்தில் போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எதுக்குமே நீ பயப்படாத. ஏன்னா எல்லா பயத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கினது மட்டுமல்ல, விடுதலையாக்கிற தேவன் நான் உன் கூட தான் செய்றேன் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருப்போம் 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவி என்று எழுதுறார் பாருங்க. நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும், எல்லாரும் சொல்ல, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் சாராளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சாராளுக்கு பிள்ளைகள் யாரு? அவங்க தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரு? அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? ஒரு ஆபத்துக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அருமையானவர்களே நம்மை எல்லா பயத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கிறார். ஒன்றை கூட பாக்கி வைக்கல. எதுக்குமே சில ஆட்கள் பாருங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன், ஆனால் ஒன்றுக்கு தான் பயப்படுவேம்பாங்க. அந்த வியாதியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குதும்பாங்க. சில ஆட்கள் அந்த ஆக்சிடென்ட்டை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது, மற்றதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த செய்வனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது பிரதர் அப்படிமாங்க. கர்த்தர் சொல்றாரு, வியாதிக்கும் பயப்படாத, பாவ சோதனைகளுக்கும் பயப்படாத, கடன் பிரச்சனைக்கும் என்ன செய்யாத, பயப்படாத, செய்வினைக்கும் பயப்படாத, ஆக்சிடென்ட்டுக்கும் பயப்படாத. ஏன்னா நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராக இருக்கிறேன். கர்த்தர் உன்னை எத்தனை தீங்குக்கு விலக்கி காப்பார்? எத்தனை தீங்குக்கு விலக்கி காப்பார்? எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம், ஒன்றுக்கு கூட நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் பாருங்க, அவங்க ஒரு ஆபத்துக்கும் பயப்படக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம, சாராளின் பிள்ளைகள். ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சாராளின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் பாருங்க, இந்த விசுவாசிகளுக்கு தகப்பனா இருக்கிறான். அவனுடைய அடிச்சுவடுகளில் தான் நம்ம நடக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு பயந்தாங்கோழி கிடையாது பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் பயந்தாங்கோழிகளா இருக்கக்கூடாது. உலகத்திலேயே பெரிய வீரர் நமக்குள்ள இருக்கிறாருங்க. யூதா கோத்திரத்து சிங்கம் ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். பாருங்க, தேவனுடைய மக்கள் பாருங்க, பயப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது, அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, பயத்தில் வாழலாவே விசுவாசத்தில் வாழ்ந்தான் என்று அவனை குறித்து நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். எதுக்கும் பயப்படல பாருங்க. அவன் ஒரு முறை 4 பெரிய சேனைகளுக்கு விரோதமாக போறான். ஆதியாகமம் 13-14 நம்ம வாசிக்கிறோம். 4 பெரிய சேனைகளுக்கு விரோதமாக போறான். விரோதமாக போகும்போது இவன் 4 பெரிய சேனைகளை கூட்டிட்டு போனான்னு போடல, இவன் வெறும் 318 பேரை கூட்டிட்டு போறான். அவங்கெல்லாம் பாருங்க யுத்த வீரர்கள். இவன் வந்து கூட்டிட்டு போற ஆட்கள் வந்து சட்டிப்பானை கழுவுறவங்க, மண்வெட்டி பிடிக்கிறவங்க, வேலைக்காரங்க. அவங்கள கூட்டிட்டு போறான். பார்த்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க, என்ன இந்த ஆபிரகாம் 4 பெரிய சேனைகளுக்கு விரோதமாக போயிட்டு இருக்கிறானே, அதுவும் வெறும் 318 பேரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறானே, கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா இவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க, யோசிக்க வேணாமா அப்படின்னு இருப்பாங்க. ஆபிரகாம் யோசிக்கல, ஆனா விசுவாசிச்சான். என்ன விசுவாசிச்சான்? நாங்க 319 பேர் போறோம், வேலைக்காரங்க 318, நான் 1, 319 பேர் போறோம். ஆனா எங்க கூட ஒருத்தர் வர்றாரு, அவர் உலகத்திலேயே பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் யெகோவா நிசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தோற்று போனதே கிடையாது. அவர் எந்த சேனைக்கு முன்பாகவும் கலங்கி பயந்து அவர் வந்து ஓடினவரே கிடையாது. இது வரைக்கும் ஓடினதே கிடையாது.
ஆகவே அவர் ஜெயிக்கிறவர், ஜெய கிறிஸ்து, அவர் எங்க கூட இருக்கிறாரு. எங்க கோஷ்டியில அவர் இருக்கிறதுனால நாங்க 319 பேரா இருந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். ஆமென். நான் சொல்லுறேன், நம்ம பாருங்க கோஷ்டி கொஞ்சம் மைனாரிட்டியா இருந்தாலும் மகா பெரிய தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நாம தான் ஜெயிப்போம். அருமையானவர்களே, இதைத்தான் விசுவாசிக்கணும். பாருங்க, நம்முடைய பலவீனத்தையே கணக்கில் எடுத்துக்கிட்டு ஐயோ என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, இவ்வளோதான், இதை வச்சு நான் இப்படி அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கிறது, இப்படியே கணக்கு போட்டுட்டு இருக்கிறது இல்லை. கூட ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர், சர்வ அதிகாரம் படைத்தவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் கூட இருக்கிறார். இதை தான் ஆபிரகாம் விசுவாசிச்சான். பாருங்க, விசுவாசிட்டு அவன் போறான். 4 பெரிய சேனைகளை அவன் என்ன விசுவாசானோ அதுதான் நடந்தது. நல்லா கவனிங்க, எதை குறித்து மனுஷன் பயப்படுகிறானோ அதுதான் நடக்கும், எதை மனுஷன் விசுவாசிக்கிறானோ அதுதான் நடக்கும். பயம் வந்து பாருங்க நெகட்டிவ், விசுவாசம் வந்து பாசிட்டிவ். ஆபிரகாம் பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு விசுவாசிச்சான். கர்த்தர் எங்க கூட வர்றாரு, நிச்சயமா நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லிட்டு போறான். அருமையானவர்களே, இவன் விசுவாசப்படி தான் காரியங்கள் நடந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க பாருங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. நான் சொல்லுறேன், நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பயத்தை தூக்கி எறியணும். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கிற காரியங்கள் நடக்கும். இப்ப சில காரியங்கள் இது வரைக்கும் நடக்கலன்னா அதுக்கு முன்னால நீங்க விசுவாசிக்கணும். சுகம் வருவதற்கு முன்பதாக விசுவாசிக்கணும், பணம் வருவதற்கு முன்பதாக விசுவாசிக்கணும், அருமையார் வெற்றிகள் வருவதற்கு முன்பதாக விசுவாசிக்கணும், உயர்வு வருவதற்கு முன்பதாக விசுவாசிக்கணும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா மாத்தி சொல்றாங்க, பணம் வரட்டும் பிரதர் அப்புறம் விசுவாசிக்கிறேன். பணம் வந்த பிறகு எதுக்கு விசுவாசிக்கணும்? சுகம் வந்த பிறகு எதுக்கு விசுவாசிக்கணும்? கர்த்தர் சொல்றார், முதல்ல விசுவாசி, அப்பொழுது அதுக்கு பிறகு என்ன செய்யும்? ஜெயம் வரும். எல்லாரும் சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு நடக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறபடி இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நடக்கும். நாம விசுவாசிக்கிறபடி தான் நடக்கும். பாருங்க, ஆபிரகாம் என்ன விசுவாசம்னா அதுபடி தான் நடந்துச்சு. ஏன்னா கர்த்தர் கூட இருந்தாரு. 4 பெரிய சேனைகளையும் பாருங்க முறியடிச்சாங்க. அவங்க எடுத்துட்டு போன பொருட்கள் எல்லாம் பாருங்க மீட்டு கொண்டு வந்தாங்க. சிறை பிடிச்சிட்டு போன ஆட்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அருமையானவர்களே, ஒரு ஊழியக்காரன் மெல்கிசேதேக்குங்கிற ஊழியக்காரன் வந்து ஆபிரகாம் சொல்லுகிறான், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆபிரகாமே, நீ விசுவாசத்துல போனப்பா, நீ விசுவாசத்துல போனதுனால அந்த விசுவாசத்தின் தேவன் உன் கூட இருந்து உனக்கு சாதகமா செயல்பட்டு எதிரிகளை முறியடித்து உனக்கு வெற்றியை செய்தார், கொடுத்தார். கவனிங்க, வாழ்க்கையில சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரதான் செய்யுது. எல்லாருக்கும் பாருங்க டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் கம் டு ஆல் ஆஃப் அஸ். அருமையானவர்களே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லாருக்கும் வருகிறது, யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஆனா அது எப்படி அணுகுறோம்? விசுவாசத்தில் அதை எதிர்க்கிறோமா? எதிர்த்தா ஜெயம் நம்முடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசிச்சு போறான், ஜெயத்தோட செஞ்சான், திரும்பி வந்தான். நான் கூட பாருங்க என்னுடைய படிக்கிற காலத்தில் கூட இப்படிதான் பாருங்க நான் வந்து வெற்றி பெற்றேன். நான் வந்து பாருங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் கிட்டத்தட்ட முடிய போது, அப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். செகண்ட் இயர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 20 பேப்பர் வந்து நாங்கள் பரீட்சை எழுதியிருக்கிறோம், 15 பேப்பர் அவுட்டு. எனக்கு 15 பேப்பர் அரியட்ஸ். சில நேரங்களில் பாருங்கள், அந்த காலேஜில் இந்த பையங்கள்லாம் சேர்ந்து கூட்டம் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே கேட்பாங்க, நீ எத்தனடா அரியஸ் வச்சிருக்கிற, நீ எத்தனடா அரியஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கேட்பான் பாருங்க. என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் 15 வச்சிருக்கிறேன் அப்படிமே. அப்போ சொல்லுவாங்க, அப்பா நீ இப்போவே பெட்டியை தூக்கிட்டு பேசாமல் காலேஜ் விட்டு செஞ்சிடலாம், போயிடலாம், நீ ஒரு நாள் என்ன செய்ய மாட்ட, முடிச்சுக்கிட மாட்ட, நீ தேராத கேஸு, நீ வந்து பாஸ் பண்ணிக்கிடவே மாட்ட, நீ பெட்டர் கோ ஹோம், பெட்டியை தூக்கிட்டு என்ன செய்யலாம், நீ வந்து காலேஜ் விட்டு போயிடலாம் அப்படிமானுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஸரும் அப்படி தான் சொன்னார், தம்பி நீ டிகிரியே வாங்கிக்கிட மாட்ட, இட் இஸ் நாட் வித்தின் யுவர் ரீச், நீ வாங்கிக்கிடவே மாட்ட, அதனால உன் மேலே ஒரு அனுதாபத்தில் நான் சொல்கிறேன், நீ வந்து என்ன செய்யற, உங்கள் ஊருக்கு போயிருப்பா, போய் பொழைக்கிறதுக்கு வழியை தேடு அப்படின்னாரு. அந்த சமயத்தில் தான் பாருங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன்.
ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பலன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய பலன் உண்டு, ஆவியானவருடைய பலன் உண்டு, அபிஷேகத்தினுடைய பலன் உண்டு, அவருடைய ஞானம் உண்டு, அவருடைய அறிவு உண்டு. உன்னால படிக்க முடியும், நீ வெற்றிகரமா நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பிரசங்கம் பண்றாங்க. பாருங்க, ஆலயத்துக்கு இந்த வார்த்தைகளை கேட்டாலே பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. அதனால தான் பாருங்க, ஆலயத்துக்கு வர விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிட்டு ஆலயத்துக்கு செஞ்சோம் வந்துடணும். பாருங்க, என் வாழ்க்கையின் அனுபவமே அப்படிதான். பாருங்க, பாஸ்டர் அதை நல்லா டிரைவ் பண்ணுவாங்க. உள்ள காண்டமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. நீ உயிரோடு இருக்கிறனாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஜெயம் உனக்கு தான். கர்த்தர் ஜெயத்தை உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஆலயத்துக்கு வர்றது. இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு பாருங்க, நாளடைவில் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப வாஞ்சியா இந்த வசனங்களை திரும்ப திரும்ப பார்க்கறது, அதை மனசில் வைக்கிறது, அதை வாயில் வைக்கிறது, இப்படியே பழக ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, போகும்போது புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே, அப்படி நடந்து படிச்சுட்டு இருக்கும்போதே, கிரவுண்டில் நின்று நடந்து படிச்சுட்டு இருக்கும்போதே நான் சொல்லுவேன், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியுமா இருக்கிறார், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியுமா இருக்கிறார் சொல்லிட்டே இருப்பேன். பாருங்க அருமையானவர்களே, அப்புறம் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டால் பயம்தான் வந்துச்சு. இந்த பையங்களும் இந்த ப்ரொஃபஸர்ஸும் சொல்றது கேட்டால் பயம், கலக்கம். ஆனால் வசனத்தை பார்க்கும்போது அது ரொம்ப விசுவாசமா இருக்குது, விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நாளடைவில் விசுவாசம் வந்துருச்சு பாருங்க. அப்போ இந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் 15 RSCயும் ஒரே அட்டம்ப்டில் நான் பாஸ் பண்ணுவேன், ஒரே அட்டம்ப்டில் நான் பாஸ் பண்ணுவேன், டிகிரி 3 வருஷத்தில் நான் முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சாங்க. பாருங்க, கேலி பண்ணாங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஹியூமன்லி இம்பாசிபிள், அது முடியாத ஒரு காரியம். அருமையானவர்களே, நான் விசுவாசப்படி தாங்க எனக்கு நடந்துச்சு. ஒரே சிட்டிங்கில் 15ஐயும் காலி பண்ணிட்டேன். நான் ஒரே அட்டம்ப்ட் தான், 15ஐயும் பாருங்க பாஸ் பண்ணி டிகிரி என்ன செஞ்சிட்டேன், வாங்கிட்டேன். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவனால எல்லாம் கூடும் சொல்லி. அதே அடிப்படையில் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் நல்ல தைரியமாக கையை உயர்த்தி நாம் சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயத்தை தூக்கி எறி, எதுக்கும் பயப்படாத. சிங்கத்தை போல நல்லா தைரியமா இரு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணு. விசுவாசம் அப்படிதான். அருமையானவர்களே, அது பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:25 வசனம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த வசனத்தை பார்த்த உடனே ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது என்ன, 2 காரியங்கள் ஒரே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு பயப்படுற பயம், அப்புறம் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம். 2 ஒரே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. மனுஷருக்கு பயப்படுற பயத்தை அதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தரை நீங்க விசுவாசிக்க முடியாது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசத்துக்கு இடம் இல்லைங்க. அருமையானவர்களே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மனுஷருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. மனுஷருக்கு மட்டும் இல்ல, பிசாசுக்கு பயப்பட மாட்டாங்க, சூழ்நிலைகளுக்கு பயப்பட மாட்டாங்க, வியாதிகளுக்கு பயப்பட மாட்டாங்க, எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. கவனிங்க, பயம், மனுஷருக்கு பயப்படுற பயம், அது பாருங்க விசுவாசத்துக்கு பெரிய தடையா இருக்கிறது. சில ஆட்கள் பாருங்க, மாமா என்ன சொல்லிடுவாரோ, இவங்க சித்தப்பா என்ன சொல்லிடுவாரோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இதே கணக்கில் எடுத்துக்கிட்டு பாருங்க பயந்துகிட்டே இருக்கிறதுனால கிறிஸ்தவ ஜீவிதத்தில் பெரிய முன்னேற்றம் வரமாட்டேங்குது. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி எறியணும். தூக்கி எறிஞ்சிட்டு யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன். யாரும் எனக்காக சிலுவையில் அடிக்கப்படலைங்க, எனக்காக அடிக்கப்பட்டவர் ஒரே ஒருவர், அவர் என் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என் தேவன், அவரை நான் விசுவாசிக்கிறேன்.
யார் என்னை பற்றி எனக்கு என்ன நினைச்சா, எனக்கு பாதரிசினே கிடையாது. அதை பற்றி நான் வந்து பெருசா நினைக்க போறது கிடையாது. கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று அருமையானவர்களே, அப்படி விசுவாசிக்கும் போது நாம என்ன விசுவாசிக்கணுமோ அது நடக்கிறது. வாழ்க்கையே அற்புதமயமாக மாறுகிறது. பாருங்க, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா. அவளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவள் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. 12 வருஷமா உதிரப்போக்கு. நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் எப்படி இருந்திருப்பான்னு. பாவம், ரத்தம் போயிட்டே இருக்குது. ஒரு சாக் பீஸ் மாதிரி இருந்திருப்பா, வெளிரி போய். அது மட்டும் இல்ல, சொத்தெல்லாம் வித்திருக்கிறா, வித்து வைத்தியத்துக்கு செலவழிச்சிருக்கிறா. சற்றாகிலும் சுகமடையவில்லை. கடைசியில் அதிக வருத்தம் தான் மிச்சம். அதிக வருத்தப்படுகிற போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இந்த நற்செய்தியை கேள்விப்பட்டாள். இயேசு குணமாக்குகிறவர், இயேசு விடுதலையாக்குகிறவர், இயேசு வாழ வைக்கிறவர், இயேசு மரணத்தை மாற்றி போடுகிறவர் என்கிற நற்செய்தியை கேட்டாள். பாருங்க, கர்த்தரை குறித்த நற்செய்தி அற்புதமானது. உலகத்திலே பெருசு அதுதான். பாருங்க, கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் விசுவாசித்தாள். விசுவாசித்தாள். அவ சொன்னா, இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன். பாருங்க, சொல்லிக்கொண்டே வருகிறாள், தன்னுடைய விசுவாசத்தை பேசிக்கொண்டே வருகிறாள். வந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள வந்து அவரை தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்தில் அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அற்புதமாய் சுகத்தை என்ன செய்தாள்? பெற்றுக்கொண்டாள். கவனிங்க, விசுவாசித்தாள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். கவனிங்க, ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த விசுவாசத்துக்குள்ள சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் வந்து மறுக்க முடியாது. கவனிங்க, ஏன்னா அந்த நாட்களில் இந்த பெரும்பாடுள்ள பெண்கள், பெரும்பாடு வியாதி உடைய பெண்கள், அவங்க குஷ்டரோகத்துக்கு சமானமாக கருதப்பட்டார்கள். குஷ்டரோகியுடைய பிரமாணம் என்னன்னா, அவங்க வந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது, மற்றவங்களை தொடக்கூடாது. ஒருவேளை மற்றவங்க இவங்க பக்கத்தில் வந்தா இவங்க தலையில துண்டை போட்டுக்கிட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி என்ன செய்யணுமா? சொல்லணுமா? அது மட்டும் இல்ல, இந்த பெண்கள் பாருங்க, யூத ரபிகளை தொடவே கூடாது. யூத ரபிகள் ரொம்ப விசேஷமானவர்கள் அவங்க சமுதாயத்தில். அவங்கள தொடவே கூடாது. தொட்டா என்ன நடக்கும்? தொட்டான்னா பாருங்க, குஷ்டரோகியை உடனே கல் எறிஞ்சு கொன்னே விடுவாங்க. இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கல்லெறியறதுக்கு ஆர்டர் கொடுக்கறது யார் தெரியுமா? கட்டளை கொடுக்கறது யார் தெரியுமா? ஜெபாலய தலைவன். இந்த ஜெபாலய தலைவன் தான் இந்த தப்பு பண்ணவங்களை கல்லெறியறதுக்கு கட்டளை கொடுக்கிறவரு. அவர் பாருங்க, இயேசு கூடயே வந்துட்டு இருக்கிறாரு. யவீரு அவர் ஒரு ஜெபாலய தலைவன். பாருங்க, ஒரு இயேசு கூட வந்துட்டு இருக்கிறாரு. இதை வேற பார்க்குறா, ஐயோ ஜெபாலய தலைவன் வேற கூட வந்துட்டு இருக்கிறார். தொட்டோன்னா ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா போச்சு, கல்லை போட்டு எரிஞ்சிருவாங்க, கொண்டுருவாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை பாருங்க. ஆனால் அவ முடிவு பண்ணா, செத்தாலும் சாவனை ஒழிய இயேசுவை தொடாம விட மாட்டேன். மனிதர்கள் எந்த ரீதியில எனக்கு தடையாய் வந்தாலும் அந்த தடையை நான் மீற போறேன், நான் இயேசுவை தொட போறேன்னு சொல்லி, அருமையானவர்களே, அவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லா தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு, மனுஷ பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரை விசுவாசிச்சு வந்து தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்தில், எல்லாம் சொல்லுவாங்க, தொட்ட மாத்திரத்தில், விசுவாசத்தில் கர்த்தரை தொட்ட மாத்திரத்தில் உதரத்தின் ஊரல் அற்புதமாக என்ன செய்யுது? நின்று போய்விட்டது. இப்போ இயேசு கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? இயேசு என்னை தொட்டது யாருன்னு கேட்ட மாத்திரம் இப்போ நடுங்கிட்டா. ஏன்னா அவர் வந்து இவளை கனம் பண்ணும்படி என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. இவ வந்து நம்மளை கல்லெறிய தான் போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி நடுங்கி நடந்ததெல்லாம் பாருங்க இயேசுநாதர்கிட்ட அவ சொல்லுகிறா. எப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு சொல்லி வெள்ளத்தையும் விவரமாக சொல்லுகிறா. அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, மகளே, அந்த வசனத்தை வாசிங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
அருமையானவர்களே பாருங்க, அற்புத ஒரு சுகத்தை என்ன செய்தாள், பெற்றுக்கொண்டாள் என்று நான் பார்க்கிறோம். அதுக்கு அவ சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தது. மனுஷருடைய பயத்தை, மனுஷர் மேலே இருக்கிற அந்த பயத்தை தூக்கி எறிய வேண்டியது அவசியமா இருந்தது. தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாவா, தொட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஏன்னா பயத்தை தூக்கி எறிஞ்சாதான் விசுவாசிக்க முடியும். விசுவாசிச்சாதான் அற்புதம் நடக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாருங்க, எங்க சொந்தக்காரங்களாம் நீ என்ன ஆவிக்குரிய சபைக்கு போறியா, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆவிக்குரிய சபைக்கு நீ போறியா, அதெல்லாம் நீ நாங்கள் சொல்கிறபடி தான் நீயே கேட்கணும், எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும், நீ பாட்டில் உன் இஷ்டத்துக்குலாம் நீயே போக முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்த பெரியவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது வரைக்கும் அவங்க வார்த்தையை நாங்கள் மீறினதே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பணக்காரங்க, கொஞ்சம் பெரியவங்க, அவங்க சொன்னபடி தான் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. என்னை இப்போ கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், இந்த மிரட்டெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருடைய சித்தத்தின்படி தான் நான் செய்ய போகிறேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் நடக்காது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் யாரை சொல்கிறாரோ அவரை தான், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கவனிங்க அருமையானவர்களே, நல்ல வேளை நான் யோசிக்கிறேன், இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆண்டவரை நல்லா பிடிச்சிக்கிட்டேன். ஆண்டவரை நல்லா உறுதியாக பிடிச்ச எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். என்னை அவர் கைவிடலை. கவனிங்க, இவங்க மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு நான் ஆண்டவரை விசுவாசிக்காம இருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த உயர்வு கிடையாது. கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தர் மாத்திரமே உறுதியா அருமையான அவரை பற்றி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது, விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒன் மேன் பிளஸ் காட் இஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஒரு மனுஷனும் தேவனும் அவங்க தான் மெஜாரிட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை என்ன செய்யாது, அணுகாது. எனக்கு விரோதமா அவன் விழுந்தாலும் அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு விரோதமா வருகிற 1000 பேர், எனக்கு விரோதமா வருகிற 10,000 பேர், எத்தனை பேர் வந்தாலும் யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா என் கூட தேவன் இருக்கிறாரு. கவனிங்க அருமையானவர்களே, இப்படி தான் தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் வாழ்க்கையை அற்புதமயமான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கிறார். ராஜ்ய வாழ்க்கையாக கர்த்தர் செய்கிறார், மாற்றி கொடுக்கிறார். வராத உயர்வுகள்லாம் கர்த்தர் கொண்டு வருகிறார். புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இன்றைக்கு அதை செய்கிறார். ஆனால் நாம விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பயத்தை தூக்கி எறியணும். மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை நினைக்க கூடாது. என் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார் பாருங்க, அதை நம் மனதில் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்புங்க மார்க்கு சுவிசேஷம் 10:46 வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன செய்தார்கள், அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பர்திமேயு பாருங்க, ஒரு குருடை மட்டுமல்ல, ஒரு பிச்சைக்காரன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, குருடனா இருந்துக்கிட்டு கொஞ்சம் பணக்காரனா இருந்தால் கூட கொஞ்சம் தேவலாம். ஆனால் பாவம் இவன் குருடன் மட்டும் இல்லை, ஒரு பிச்சைக்காரன். பாருங்க, நிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தரை குறித்து என்ன செய்யறான், கேள்விப்படுகிறான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்ட மாதிரியே இவனும் கேள்விப்படுகிறான். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், கர்த்தர் விடுதலையாக்குகிறவர், கர்த்தர் வாழ வைக்கிறவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறான். அது மட்டுமல்ல, இவங்க ஊருக்கு வந்திருக்கிறார்ன்ற வேற கேள்விப்படுகிறான். இவங்க தெரு வழியா வருகிறான்னு சொல்லி வேற கேள்விப்படுகிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் வரும்போது கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே
தாவீதின் குமாரன்னா ராஜாவேன்னு அர்த்தம். இயேசுவே ராஜாவே எனக்கு இறங்குன்றான். உடனே ஜனங்கள் வந்துடுறாங்க பாருங்க. இயேசுவை கூப்பிட்டுட்டு அவர் மேல நம்பிக்கையை வச்சுட்டாலே உள்ள வந்துருவாங்க குறுக்க. ஜனங்கள் வந்து பாருங்க, அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். என்ன சத்தம் போடுற? பேசாமரியா, வாயை மூடு, சத்தம் போடாத இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதட்டினாங்க. அருமையானவர்களே, இவங்க அதட்டலுக்கும் இவங்க மிரட்டலுக்கும் பயந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க. பயந்து அவன் வந்து பேசாமல் இருந்திருந்தான்னா அருமையான வாழ்க்கை அதோட ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் யோசித்தான், நீ என்னை அதட்டுறது? நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். ஆகவே பைபிளில் போட்டிருக்குது, இயேசுவே ராஜாவே எனக்கு இறங்கும் சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்படி தான் பாருங்க அவங்கள வாய் அடைக்கணும். அவங்களாம் யோசிச்சு அதிர்ந்து போயிருப்பாங்க. பேசாமல் இருக்குன்னு சொன்னால் இப்போ அதை காட்டிலும் ரொம்ப சத்தம் போடுறானேன்னு. கவனிங்க அருமையானவர்களே, விசுவாசம் எப்பவுமே அப்படிதான். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க மற்றவங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நினைச்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இயேசுவை விட்டு நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எருசலேமுக்கு போக வேண்டியதாக இருந்தது, சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் பைபிளில் போட்டிருக்குது, எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமில் என்ன இருக்குது? வாரடி இருக்குது, முள்முடி சூட்ட போறான், ஆப்புகளை வச்சு கையிலையும் காலிலையும் உருவ குத்த போறான், ஈட்டியை வச்சு விழாவில் குத்த போறான், சொல்லணும்னா வேதனைக்கு உட்படுத்த போறான் அப்படின்றதெல்லாம் பாருங்க, அந்த எதிர்ப்புகள்லாம் இருக்குது. ஆனா இயேசு விசுவாசிக்கிறவர், தேவனுடைய திட்டங்களை விசுவாசிக்கிற தேவன், தேவாதி தேவனை பாருங்க விசுவாசிக்கிறவர். முகத்தை திருப்பினாரு. லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பாருங்க எருசலேமுக்கு நேராக முந்தி நடந்து போனார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனையை பார்த்து அவர் பயப்படல, அந்த மனிதர்களை பார்த்து அவர் பின்வாங்கல, அவங்கள ஃபேஸ் பண்றாரு. சிலுவை ஏறினார், அருமையானவர்களே, மரித்தார், பாதாளத்துக்கு இறங்கினாரு, பாதாளத்தின் பிசாசினுடைய தலையை நசுக்கினாரு, பாதாளத்தை ஜெயித்தாரு, கல்லறையை ஜெயிச்சாரு, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மகிமையுள்ள சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய சீட்டில் நம்ம ஆண்டவர் தான் உட்கார்ந்திருக்கிறாரு. கவனிங்க, ஏன்னா சில எதிர்ப்புகள் பிரச்சனைகளை பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கூட நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். பாருங்க, அவர் வந்து 21ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷனுடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறாரு. தங்கி இருக்கும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். அவன் பேர் அகபு. அந்த தீர்க்கதரிசி வருகிறான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் வந்து பவுலினுடைய இந்த கச்சைகள், அந்த கச்சைகளை எடுத்து அவன் தன்னுடைய கைகளையே கட்டிக்கிறான். தன்னுடைய கைகளை கட்டி தன்னுடைய கால்களை கட்டிக்கிட்டு அவன் சொல்றான், இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமிலே இவ்விதமாக கட்டி துன்பப்படுத்த போகிறார்கள் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அருமையானவர்களே, இதை கேட்ட மாத்திரத்தில் சீஷர்களுக்கெல்லாம் பாருங்க ரொம்ப வருத்தமாகி போச்சு. அவங்களாம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து எருசலேமில் கொண்டு போய் இந்த மாதிரி கையையும் காலையும் கட்டி துன்பப்படுத்த போகிறாங்களேன்னு சொல்லி எல்லாரும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஆள ஆரம்பித்த உடனே பவுல் சொல்றாரு, நீங்கள் அழுது என் இருதயத்தை கரைய பண்ணுகிறது என்ன? எருசலேமில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நான் வந்து கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடுறதுக்கு நான் ஒரு கோலை கிடையாது, மனுஷர்களை பார்த்து நான் பயப்படுகிற ஆள் கிடையாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, நான் அவரை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் அவருடைய திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களும் கண்டிப்பா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்டிப்பா நிறைவேறும். மனுஷர்கள் அதை தடுக்க முடியாது. அதனால வந்து அழாதீங்கன்றார் அவர். விசுவாசிக்கிறவர்கள் அப்படிதான் பாருங்க. அப்போஸ்தலர்கள் கூட எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் 5:40 அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். எப்படி பாருங்க, அப்போஸ்தலரை அரசாங்க அதிகாரிகள் வரவழைக்கிறாங்க.
வரவழைச்சு அவங்கள அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க? இயேசுவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு நல்லா ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணக்கூடாது இயேசுவை பற்றின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இவங்க போனாங்க பாருங்க. இவங்க போய் என்ன பண்ணாங்களாம், தினந்தோறும், எல்லாரும் சொல்லுங்க தினந்தோறும், தினந்தோறும் இடைவிடாமல் தேவாலயத்திலையும் வீடுகள்லையும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். விசுவாசிக்கிறவர்கள் மனுஷருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அருமையானவர்களே, மனுஷர்கள் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்க கூடாது. அருமையானவர்களே, வசனத்தை விசுவாசிச்சு கர்த்தரை விசுவாசிச்சு முன்னால போகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். பாருங்க, பர்திமையும் அதை தான் செஞ்சான் பாருங்க. முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான், கூப்பிட்டான், இயேசுவே ராஜாவே எனக்கு இறங்கும். இயேசு நின்றுட்டார் டக்குன்னு. விசுவாசம் இயேசுவை கவர்ந்து இழுக்கிறது. இயேசு நின்றுட்டாரு. நின்ன மாத்திரத்தில் இந்த ஆட்கள்கிட்ட சொல்றாரு, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள்னு. இப்போ இவங்க வர்றாங்க. இப்போ இவங்க வந்து அவனை பார்த்து என்ன சொல்றாங்க, திடன்கொள் உன்னை அழைக்கிறார். இதுக்கு முன்னாடி ரொம்ப அதட்டினாங்க. பாருங்க மக்கள் எப்படி மாறிடுறாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படிதான். சில ஆட்கள் நீ ஆலயத்துக்கு போகக்கூடாதாக்கும், நீ அப்படி செய்யக்கூடாதாக்கும், இப்படி செய்யக்கூடாதாக்கும், நீ இயேசுநாதரை பின்பற்றக்கூடாதாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் பாருங்க, திடீர்னு ரட்சிக்கப்பட்டு நமக்கு முன்னால் ஆலயத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கெல்லாம் சில ஆட்கள் இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு கட்டளை போட்ட ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. சில ஆட்கள் இயேசுநாதர்னா நான் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பைபிளை கிழிச்ச ஆட்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. சிலர் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. அருமையா, கர்த்தர் மாத்திட்டார் அற்புதமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதே ஆட்கள் பாருங்க மிரட்டினாங்க. இப்போ அவர் சொன்னார் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு உடனே இப்போ வந்து திடன்கொள் உன்னை அழைக்கிறார். வர்றான், ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆண்டவர் பாருங்க கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், அவன் பிச்சைக்காரன், ஒரு 50 ரூபா கேட்டிருக்கலாம், ஒரு 100 ரூபா கேட்டிருக்கலாம், கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு 500 1000 கேட்டிருக்கலாம். என்ன கேட்டான் பாருங்க, கேட்டதும் கேட்டான், சரியா கேட்டான். ஆண்டவரே என் கண்களை திறக்க வேண்டும். ஆண்டவரே என் கண்களை திறந்து. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நல்லா பெருசா கேட்கணுங்க. இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர், அவர்கிட்ட நல்லா பெருசா கேட்கணும். கோச்சிட மாட்டார். எங்கள் அப்பா பாருங்க, நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அப்படி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டேன்னா ஒரு முறை முறைப்பார். அப்புறம் பாருங்க 2 நாளைக்கு என் கூட பேச மாட்டார், கோச்சிக்கிடுவார். உலகத்தில் மனிதர்கள் அப்படிதான், பெருசா கேட்டால் கோச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பெருசா கேட்டால் கோச்சிக்கிட மாட்டார், சந்தோஷப்படுறாரு அவரு. என் பிள்ளை கேட்குறான், அவருக்கு நமக்கு தான் பெருசு, அவருக்கு பெருசே கிடையாது. அருமையானவர்களே, பெரிய காரியங்களை கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், கேட்கணும். பைபிளில் போட்டிருக்கு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு எவைகளை, எல்லாரும் சொல்ல எவைகளை. பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சின்ன காரியங்களை மட்டும் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லல, எவைகளை. அல்ல, பெரிய விசாலமான தேவன் பாருங்க நம்முடைய தேவன். ஒரு நல்ல பெரிய வீட்டை கேட்கலாம், ஒரு பெரிய நிலத்தை கேட்கலாம், ஒரு ஒரு பெரிய காருக்காக விசுவாசிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுறேன், பெரிய பெரிய காரியங்கள்லாம் 2015 நடக்க போகுது. எல்லாருக்கும் தட்டுங்க சோதரி. ஹல்லேலூயா. தேவன் பெரிய தேவன், பெருசா கேட்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான என்ன காரியங்கள், சத்தமா சொல்லுங்க, பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய தேவன் பெரிய தேவன். கேட்டான் பாருங்க கரெக்டா. கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரே. அருமையானவர்களே, கர்த்தர் சொன்ன, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொன்னாரு. கண்ணு திறந்துருச்சு. கண்ணு திறந்து அவருக்கு பின்னால் அனுப்பிச்சுதான் சென்றான். அருமையானவர்களே, பிச்சைக்காரனா இருந்தவன் இப்ப பிச்சை போடுறவனா மாறிட்டான். கீழே கிடந்தவன் ராஜா மாதிரி ஆயிட்டான். ஆமென். கவனிங்க தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, இவ்விதமாக கர்த்தரை விசுவாசிக்கணும். பாருங்க, பர்திமேயு மனுஷர்களுக்கு பயந்திருந்தான்னா
இந்த விடுதலையும் கிடையாது, இந்த ஆசீர்வாதமும் கிடையாது, இந்த உயர்வும் கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. போன முறை நான் சொன்னேன், இந்த பேதுரு இருக்கிறாரு, அவர் கர்த்தரை விசுவாசிச்சு போட்டை விட்டு இறங்கி தண்ணியில் நடந்து போயிட்டாரு. இந்த 11 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இவர் போட்டை விட்டே இறங்கியிருக்க மாட்டார். நல்லா கவனிங்க. இன்னைக்கும் பாருங்க, மெஜாரிட்டி ஆட்கள் போட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்களும் இறங்க மாட்டாங்க, இறங்குற ஆட்களையும் பாருங்க விட மாட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. நான் நினைக்கிறேன் பேதுரு தண்ணிக்குள்ள முங்கும்போது சொன்னேன் இல்லையா நீ முங்கிடுவேன்னு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏசு அவனை உடலையே கையை பிடிச்சி தூக்கிட்டாரே. பாருங்க, விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கும்போது அதைரியப்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அதைரியப்படுத்துற ஆட்கள் என்ன செய்ய, அவங்கள உதறி விட்டு அவங்கள கணக்கில் எடுக்காத, வார்த்தையை பாரு, இயேசுவை பாரு, விசுவாசத்தில் தீவிரப்படு, விசுவாசத்தில் முன்னேறி செல்லு. தண்ணி மேல நடக்கிற மாதிரி உன் வாழ்க்கை அற்புதமயமான வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் கடன் பிரச்சனையில முங்கிட்டு இருக்கும்போது நீ கடன் கொடுக்கிறவனா இருப்பாய். இன்னைக்கு அநேகர் வியாதியில கஷ்டப்படும் போது நீ ஆரோக்கியத்தோடு இருப்பாய். எல்லாரும் இன்னைக்கு தோல்வியில தோண்டு கொண்டிருக்கும் போது நீ வெற்றிகரமானவனாய் வாழ்வாய். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பயத்தை தவிர்த்து விசுவாசிக்க வேண்டும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தரை நம்புகிறவனோ எங்க வைக்கப்படுவான்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷருக்கு பயப்படுற பயத்தை தள்ளிட்டு கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கை செய்வோம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். மறுபடியும் சொல்ல, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.